ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமாவில் நடக்கக்கூடிய உடனுக்குடன் அப்டேட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் லுக்ல பார்த்துட்டு இருக்கிறோம். தி ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்புல மது முகேஷ் மற்றும் ஜியா சங்கருடைய நடிப்புல வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் KRR காதல் ரீசெட் ரிப்பீட். அண்ட் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க விஜய். படத்துக்கு வந்துட்டு ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் படம் வந்து மார்ச் 6 வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை போஸ்டர் மூலியமா தெரிவிச்சிருக்காங்க படக்குழுவினர். சைத்ரா அவங்களுடைய ரீசன்ட் ரிலீஸ் ஆன மைலாட் படத்தினுடைய ப்ரொமோஷன்ல கலந்துக்கும் போது டை டைப் பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய சாரியில் எடுத்துகிற போட்டோஸ் இப்போ இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்காக. மனோ கிரியேஷனுடைய தயாரிப்புல ஆர்யா அர்ஜுனுடைய நடிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஃபோர்த் ஃப்ளோர். அண்ட் இந்த படத்தை எல் சுந்தரபாண்டியன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு தரண்குமாருடைய மியூசிக்ல. அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து ஸ்னீக் அண்ட் பீக் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அது இப்போ சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்குது. அதுல்யா ரவி திருப்பரங்குன்று போயிருக்கும் போது ஆன் த வேல அவங்க எடுத்துட்ட போட்டோஸ்ல போட்டோ டப்பா இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த போட்டோஸை பார்க்கலாம். கேவின் புரொடக்ஷனுடைய தயாரிப்புல கீது மோகன்தாஸுடைய டைரக்ஷன்ல யாஷ் நயன்தாரா ருக்மணி வசந்துடைய நடிப்புல வெளிவரக்கூடிய திரைப்படம் தான் டாக்ஸிக். அண்ட் இந்த படத்தினுடைய தியேட்ரிக்கல் ரைட்ஸ் ஓவர்சீஸ் வந்து வாங்கியிருக்கிறவங்க PHF ஃபிலிம்ஸ்ன்ற அப்டேட்டை போஸ்டர் மூலியமா தெரிவிச்சிருக்காங்க படக்குழுவினர். ஸ்வஸ்திகா ஃபிலிம்ஃபேர் சவுத்தில் கலந்துகிட்டு அவார்ட் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து கஞ்சிவரம் பியூட்டிஃபுல்லான சில்க் சாரியில் ஃபுல் ஸ்லீவ் பிளவுஸோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். மைத்ரி மூவிஸ்னுடைய தயாரிப்புல பவன் கல்யாணுடைய நடிப்புல வெளிவரக்கூடிய திரைப்படம் தான் உஸ்தாத் பகத் சிங். அண்ட் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு ஹரிஷ் சங்கர். அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா புதிய போஸ்ட் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அது இப்போ சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்குது. அண்ட் படத்தினுடைய ஒவ்வொரு அப்டேட்டுமே வந்துட்டு சூப்பர் டூப்பரான மில்லியன் வியூஸ்ல போயிட்டு இருக்குது. அண்ட் படத்துக்கு DSP வந்து இசையமைச்சிருக்காரு. பிரியா வாரியர் மாயா கான்செப்ட்ல அவங்க எடுத்துக்கிட்ட டிராமாட்டிக்கான போட்டோஸ்னுடைய போட்டோஸ் இதோ உங்களுக்காக. ரெட் ஜெயினுடைய தயாரிப்புல கமல்ஹாசன் மற்றும் ரஜினிகாந்துடைய நடிப்புல அண்ட் ரெண்டு பேருடைய காம்போல அவங்க வந்து நடிக்க போறாங்கன்ற அப்டேட்டே ஒரு பெரிய சூப்பர் டூப்பரான ஒரு இன்ஃபோ. அண்ட் இதை வந்து ஒரு ப்ரோமோவா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நெல்சனுடைய டைரக்ஷன்ல அனிருத்துடைய மியூசிக்ல. அண்ட் அந்த ப்ரோமோ வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா 65 மில்லியன்ஸ் தாண்டி ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. தப்சி பண்ணு ரீசெண்டா அவங்களுடைய பிளாக் அண்ட் ஒயிட் காம்போல எடுத்துக்கிட்ட போட்டோஷூட்னுடைய போட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அனிமல் பிரிண்டட் பிரேஸ்லெட் காசெட்டோட அவங்க வந்து மேட்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த போட்டோஸ் இது உங்களுக்காக. KGB டாக்கீஸ்னுடைய தயாரிப்புல பிரியா பவானி சங்கர், அஸ்வின் மற்றும் பலருடைய நடிப்புல வெளிவந்து வெற்றிகரமான ஒரு திரைப்படம் தான் ஹாட்ஸ்பாட் டூ மச். அண்ட் இந்த படத்தை வந்து விக்னேஷ் கார்த்திக் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. படம் வந்து இப்போ OTT அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருந்தது. அங்கேயும் வந்து ட்ரெண்டிங் நம்பர் 4ல இருக்குது. ஸ்ரீதி ஷெட்டி அவங்களுடைய ரீசெண்டான கேஷுவல் லுக் சாரியில எடுத்துக்கிட்ட சன்லைட் போட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. அது கேட்க செக் பண்ண லைக்ஸ் குவிஞ்சிட்டு இருக்கு.
மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்புல பரி இளவழகனுடைய டைரக்ஷன்ல பரத் சங்கருடைய இசையில பரி இளவழகனோட சேர்ந்து ரம்யா ரங்கநாதன் நடிச்சுக்கிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் நம்பர் 7 சொல்லி இப்போதைக்கு டெம்பரரியா வச்சிருக்காங்க. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து இட்ஸ் ராப் அப்படின்ற அப்டேட்டை படக்குழு சார்பில் ஒரு போஸ்டரா வந்து வெளியிட்டு இருக்காங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலா போயிட்டு இருக்குது. தன்யா பாலகிருஷ்ணன் சாரியில அவங்க எடுத்துக்கிட்ட காட்டன் சாரியில பிரிண்டட் சாரியில எடுத்துட்டு போட்டோஸ் இதோ வாங்க பார்க்கலாம். சித்தாரா என்டர்டைன்மெண்ட் உடைய தயாரிப்புல வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் விசா. அண்ட் இந்த படத்தை வந்து உத்பவ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல அசோக் மற்றும் கௌரி பிரியா நடிச்சிருக்காங்க. அண்ட் படத்துக்கு விஜய் பல்கேனின் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் அங்கன அங்கன அமெரிக்கான்ற பாடல் வந்து வெளியாகி மக்கள் மனசை கவர்ந்திருக்கு. அக்ஷிதா ரங்கநாதன் அவங்களுடைய ரீசெண்ட் ரிலீஸ் படத்தினுடைய ப்ரொமோஷனில் கலந்துக்கும் போது ஷராரா செட், அதுக்குமா காசெட் பேட்டர்ன் அண்ட் பியூட்டிஃபுல்லான பிளாக் ட்ரெஸ்ல எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் சேர்த்து ஃபோட்டோ ரொம்ப ஷேர் பண்ணியிருக்காங்க. இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஸ்வர சினிமாஸ்னுடைய தயாரிப்பில் நேச்சுரல் ஸ்டார் நானியுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் த பாரடைஸ். அண்ட் இந்த படத்தை வந்து ஸ்ரீகாந்த் ஒடேலா வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் நானியுடைய பர்த்டே முன்னிட்டு படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் அயா ஷேர்ன்ற பாடல் வந்து வெளியாகி இருந்தது. அது இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்ல இருக்குது. மிருனால் தாக்கூர் அவங்களுடைய ரீசெண்ட் ரிலீஸ் ஆன தெலுங்கு படத்தினுடைய பிடிஎஸ் போட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஹாஃப் சாரியில் பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரிட்டியா இருக்கிறாங்க. இது அந்த போட்டோஸ் வாங்க பார்க்கலாம். வி கிரியேஷனுடைய தயாரிப்புல அட்லியுடைய டைரக்ஷன்ல தளபதி விஜய், சமந்தா இவருடைய நடிப்புல வெளிவந்து வெற்றிகரமான திரைப்படம் தான் தெரி. அண்ட் இப்போ இந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் விஜய் ஃபேன்ஸ்ல தியேட்டர்ல கொண்டாடிட்டு இருக்காங்க. நிவேதா தாமஸ் ரீசெண்டா நடந்த ஃபில்ம்ஃபேர் சவுத்ல கலந்துக்கும் போது பியூட்டிஃபுல்லான டியூப் பேட்டர்ன் ஸ்கர்ட் அண்ட் டாப்ல அண்ட் பிளாக் பனாரஸ் துப்பட்டாவோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த போட்டோஸ் வாங்க பார்க்கலாம். இன்னும் உங்களுக்கு பிடித்தமான செலிபிரிட்டி அப்டேட்ஸ்லாம் நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்காது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளெக்ஸ் தளத்து வீப்ளெக் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.